மாவட்டம் நியூஸ் அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மற்றும் ஜென்னிஸ் எஜுகேஷனல் சாரிடபுள் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா சேலம் கோட்டை சூசன் அம்மாள் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய சர்வதேச அளவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு புத்தாடை மற்றும் முதியோர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது. சுமார் 500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு கொடுக்கப்பட்டது. மற்றும் ஆர்பி சித்தா ஆயுர்வேதத்தில் மருத்துவமனை சார்பாக முகாம் நடைபெற்றது. ஆதிகண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், மாநில தலைவர் திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி உறுப்பினர் தங்கம், சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் செண்பகவள்ளி, மாநகர காவல் துணை ஆணையாளர் சேலம் வடக்கு சிவராமன், கோயமுத்தூர் டேனியல் ஜவஹர் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக ஜென்னிஸ் கல்வி சாரிடபுள் டிரஸ்ட் தலைவர் கர்லின் எபி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் தமிழ்நாடு பார்வையற்றோர் நல்லெண்ண சங்க பொதுச் செயலாளர் ஜாகிர் உசேன், ஐடியல் பவுண்டேஷன் பெங்களூர் சைனி கிரேஷ், சேலம் சிறுபான்மையினர் நலத்துறை சந்திரசேகன், சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சரவணகுமார், டாக்டர் ஷர்மிளா சரவணன், ஆர்கே இன்போ சிஸ்டம் சேலம் ராஜ்குமார், சேலம் மாவட்ட சபைகள் பாதுகாப்பு சங்கம் தலைவர் ஜஸ்டின் ராஜ், கீர்த்தி ஜெயகாந்த், காயத்திரி, ரோட்டரி கிளப் ஆப் ஜிம்கானா தலைவர் காமராஜ் பிள்ளை, ஒய்எப்சி இயக்குனர் அலெக்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஏ1 டெக்ஸ் உரிமையாளர் பீட்டர் சிவகுமார், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வலசையூர் ராஜகோபால், மருத்துவ உபகரணங்கள் விற்பனையாளர் லியோ பிரபு, சமூக ஆர்வலர் ஓமலூர் ஜோசப் கிஷான், ரூபா, ராஜேந்திரன், ஷீரு, வெற்றிவேல் பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை விஜயகுமார், சின்ராஜ் சூர்யா, ஷாம் சுந்தர், ரவி தங்கதுரை, ஷாம் எபினேசர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் இறுதியில் ஷாம் எபினேசர் அனைவருக்கும் நன்றி கூறினார். அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை ஜென்னிஸ் எஜுகேஷனல் சாரிடபுள் டிரஸ்ட் இணைந்து நடத்தும் 7 பேர் விழா நம்பர் 1 மாற்றுத்திறனாளிகள் தின விழா. எல்லாருக்குமே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல பங்கேற்க ரொம்ப சந்தோஷம். நார்மல் இந்த மாதிரி எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்து சாதிச்சிருக்கீங்க. நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வந்து வின் பண்ணிட்டு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. உங்ககிட்ட அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணனால தான் உங்களால் ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுது. அது ஒரு பார்க்குறப்ப உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய இந்த காரணத்தில் தமிழ்நாட்டில் முதலாக சேலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையுடைய தலைவர் போற்றுவதற்குரிய சகோதரர் மணிகண்டன் அவர்களே, அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையுடைய செயலாளர் போற்றுவதற்குரிய சகோதரி கர்லின் அவர்களே, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வருகை மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஐயா எல்வி சிவராமன் ஐபிஎஸ் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை காவல்துறை இரண்டுமே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இன்றைக்கு ஏராளமான திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்ல போனால் 61 ஜீவோக்களை இன்னைக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த தருணத்தில் லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நன்றிகளோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.